பால் காய வச்சு எடுத்து கொண்டாந்து வச்சுருக்கேன். இப்போ இதோட தட்டுங்களை எடுக்க போகிறேன். இப்போ எப்படி வர்றாங்கன்னு மட்டும் பாருங்கள். இல்லைங்க, என் சவுண்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே எல்லாம் வந்து சேர்ந்துருச்சுங்க. இதுங்கள்ட்ட எங்கே நான் சஸ்பென்ஸாக ஒரு வீடியோ எடுத்து போடுறது? இங்கே பாருங்கள், எல்லாம் என்னை சுற்றி வந்துருச்சு. அதுங்களுக்கு தெரியாமல் நம்ம வீடியோ எடுத்து போடலான்னு பார்த்தேன். உங்கள்கிட்ட லைட்டாக அப்படி சவுண்டு கேட்ட உடனே எல்லாம் காருக்கு கீழே கடந்து ஒடியாந்துருச்சு. வந்து பால் ஊற்றி கொடுத்துறாங்க. பாவம், ரொம்ப பிள்ளைங்க சுற்றுது. நவருங்க அடித்தாங்க, நவருங்க. அம்மா பால் ஊற்றி உங்களுக்கு நான் தர்றேன். நான் பால் தட்டு ஃபுல்லாக ஊற்றி வச்சா தான் அதுங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. பால் ஊற்றி வச்சேன்னா அது மேலே ஏறி இறங்கி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க. அதுங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலை என்னால். மேலே ஏறி இறங்கி எப்படியோ சாப்பிடட்டுன்னு விட்டுறது. பாதி கால்வாசி ஊற்றிட்டேன், கால்வாசி வச்சுருக்கேன். அதுங்க குடிச்சிட்டு தட்டை வச்சிருச்சுன்னா பத்தலைன்னு சவுண்டு விட்டால் திரும்ப பால் ஊற்றுவேன் நான். இப்போ பாருங்கள், நான் வைக்கக்குள்ளேயும் என்ன பாடுபடுவேன். எல்லாம் குடிச்சிட்டு யூரினை போய் வச்சிருது. வந்து சாப்பிடுங்க வாங்க. இப்போ சண்டை எப்படி போட்டுக்கோங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்மளெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதை ஏன் போடி, இது மட்டும் கொஞ்சம் சோவா பிள்ளையாக இருக்குங்க அந்த பொம்பளை பிள்ளை. நான் என்னங்க பண்ணுறது? இங்கே வா, இப்படி குடி. ரொம்ப சோவா பிள்ளையாக இருக்கா. இது பார்க்கும்போது ஒரு அழகு தாங்க. இதை விட என்ன தான் நமக்கு சொத்து சோகம் போங்க. என்ன இருக்குது? பூனைக்கு அங்கே சாப்பாடு கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு பூனை மட்டும், என் பூனை சாப்பிடவே மாட்டாங்குதுங்க. அதுக்கு ஏதாவது ஒரு மெடிசன் சொல்லுங்கள். ரொம்ப பாவமாக படுத்துருக்கு. இந்த திருநாய்க்கு கொஞ்சோண்டு சாப்பாடு நான் போட போகிறேன். அதை எடுத்து வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன், போடுறேன் நான். இது நம்ம கேட்டப்போ திறக்க முடியாதுங்க. ஏன்னா நம்ம நாய்க்குட்டியெல்லாம் வெளியில் ஓடிடும். அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள், தெரியுதா? அப்படியே பார்த்துக்கோங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? பாவங்க. ஆனால் எல்சாக்குள்ளே தான் இதுக்கும் தர்றேன். இருங்க, சாப்பிட்டுருக்கு. அதனால அந்த ஒரு இங்கே வந்துருக்கடி, உள்ளாரவாம்மா. அதுக்கு மட்டும் அங்கே வெளியிலே வச்சு தெரியுதா உங்களுக்கு? சாப்பாடு அந்த பாருங்கள், அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுங்க போடும்போது இந்த தட்டு சவுண்டெலாம் கேட்டால் அது எட்டி எட்டி பார்க்குதுங்க. அது மனசு நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஒருத்தவங்க சாப்பிடும்போது இன்னொருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால தான் சரி இருங்க, சாப்பிடுது. நம்ம எப்போ கொடுப்போம்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் தானே வந்து சாப்பிடுது. நம்மளுக்கெல்லாம் மனசு தாங்க மாட்டேங்குது. சாப்பிட்டுட்டு இங்கே ஓடிடுங்க. ஒரு வெயில் போய் அங்கே போய் ஸ்கூல்கிட்ட படுத்துக்கோங்க. சாப்பிட்டுட்டு எல்லாம் யூரின் போயிடுச்சு, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சோண்டு பாலை ஊற்றிட்டு போகிறேன். எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. இங்கே வாங்க, இன்னும் சாப்பிடுங்க, முடியாங்க. பால் பத்தலை, அதான் சாப்பிட்டோன்னே யூரின்